நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் பக்கத்து மாநிலமான ஆந்திராவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது ஒரு பெரும் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதை குறித்து முதலமைச்சரோ இல்ல துறை சார்ந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இருக்கிறாங்கல்ல, த கிரேட்டஸ்ட் மினிஸ்டர், அவங்க எல்லாருமே கப்பு சிப்புன்னு வாய முடின்னு இருக்கிறாங்களே. ஒருவேளை வாய்க்கு ஜிப்பு போட்டு ஜிப்பு லாக் ஆயிருச்சோ அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதே கீர்த்தனா அவர்கள் எந்த மாதிரி கொதிச்செழுந்தாங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கொதிச்சு எழுந்தாங்க. பேசுறதுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க சார். அப்படிப்பட்ட ஆட்சி, பெண்களை அடிமைப்படுத்துகிற ஆட்சி நமக்கு தேவையா? எப்படியெல்லாம் கத்துனாங்க வாய் கிழிய. அதுக்கப்புறம் வாங்கம்மா பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை நீட்டினாலும் பின்பாசல் வழியா ஓடுற மாதிரி என்ன பண்ணாங்க, ஒளிஞ்சுக்கிட்டு ஓடுனாங்க. பேசுறதுக்கு பயப்படவே இல்லை. ஆனா இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாங்க. ரீல்ஸ் போட்டு முதலீட்டாளர்களை கூப்பிட்டாங்க. யாருங்க மதிப்பா ரீல்ஸ் போட்டு? ஏங்க நீங்க முதலீட்டாளர்களுக்கு வேற வேலை இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? ரீல்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் உங்களை மாதிரி ரீல்ஸ்ல எல்லாம் முழுகி இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்களெல்லாம் பிசினஸ் மேனுங்க. அடுத்த லெவல்ல எப்படி போகணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க எப்படி ரீல்ஸ்ல ஆட்சி பிடிச்ச மாதிரி அவங்க ரீல்ஸ்ல முதலீடுகளை பிடிப்பாங்களா? பிசினஸ் நடத்துவாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ரீல்ஸ்ல அழைப்பு கொடுக்குறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, எல்லாரும் வந்துருங்க, அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு ஆக்ஷன் பண்றாங்க. இது சோசியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியலாவே என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. சும்மா நீங்க என்ன பண்றீங்க, ரீல்ஸ்ல போறதுல இல்ல உங்களுது திறமை. ஆட்சியில காட்டணும், செயல்பாடுகளை காட்டணும். இன்னைக்கு 2 முதலீடுகள் கிட்டத்தட்ட 15,000 கோடியும் 29,000 கோடியும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. அதே போல மசாகான் கப்பல் கட்டும் நிறுவனம் இருக்குல்ல, செப்டம்பர் மாசம் 2025 செப்டம்பர் மாசத்திலேயே திமுக ஆட்சியில புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. செயல்படுத்த வேண்டியது யாரு? இந்த ஆட்சி. ஏன் கோட்டை விட்டீங்க? ஏன் போனாங்க? ஏன்னா உங்க மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த ஆட்சி மேல ஒரு நம்பகத்தன்மையை வரல. ஒரு தொழில்துறை அமைச்சர் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்கணும் அப்படின்றத ரீல்ஸ் போட்டு காட்டுறதுல இல்ல, செயல்ல இருக்கணும். செயல்ல இருந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும். ரீல்ஸ்ல போறதுக்காக உங்களை அமைச்சராக்குனாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ வாக்கி அமைச்சராக்குனாங்க. ரீல்ஸ்ல போட்டு அப்படி எத்தனை நீங்க தொழில்துறையை வந்து என்ன பண்ணிட்டீங்க, உள்ள கொண்டு வந்தீங்க, முதலீட்டை கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வர வேண்டிய முதலீடு, அதாவது திமுக அரசு பயங்கரமா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, கட்டி வச்சுட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஈஸியா போயிட்டு இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பயங்கரமான பெருமைங்க. இப்போ பள்ளி கல்வித்துறை சார்பா ஒரு பேக் வந்து ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்கு, சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு ஏஐ மூலியமா. உண்மையிலேயே திமுக அப்படின்னு ஆட்சிக்கு வந்த பொழுது எதுலையுமே இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது, போட்டோ விளம்பரம்லாம் பண்ணவே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அது திமுக ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டது. உடனே தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்குற கும்பல் இருக்குல்ல, பாத்தீங்களா எந்த முதலமைச்சரும் செய்யாதது எங்க அண்ணன் முதலமைச்சர் செஞ்சுட்டாரு, போட்டோ போடல பேக்ல. ஆட என்னையா சொல்றது, உங்களை என்ன சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சியில அந்த பேக் ரெடி பண்ணுது. குறைஞ்சது ஒரு ஆட்சி, ஒரு முதலமைச்சர் பேக் தயார் பண்றாரு அப்படின்னா ஒரு முதல்ல என்ன பண்ணணும், டெண்டர் விடணும். டெண்டர் விடுறதுக்கே குறைஞ்சபட்சம் 15 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்து 20-25 நாள் தான் ஆகுது. எப்படி நீங்க டெண்டர் விட்டீங்க? எப்படி நீங்க வந்து உடனே ரெடி பண்ணீங்க? இது துறை சார்ந்த அமைச்சர்கள் யார் சைன் போட்டா, எந்தெந்த அதிகாரிகள் சைன் போட்டாங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எடுப்புல என்ன பண்றாங்க, ஈஸியா வந்து என்ன பண்றாங்க, எங்க அண்ணன் தான் விட்டார் போட்டோ இல்லாம. அம்மா ஹோட்டலுக்கே உங்க அண்ணனை போட்டோ போட்டு என்ன பண்ணீங்க, போட்டோ விளம்பரத்தை என்ன கும்பல் தான் இந்த கும்பல். ஸோ இவங்களாம் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூதாகரத்தை கிளப்பி விடுறாங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல எத்தனை பேருடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு கேள்விக்குறியா இருக்கு. திமுக ஆட்சியில கொண்டு வந்த இந்த முதலீடுகள் எப்படி போச்சு, ஏன் போச்சு? வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா விஜயால? ஏன் போச்சு, எதுக்கு போச்சுன்னு வாயை திறந்து பேச முடியுமா? இல்ல தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வாய் திறந்து பேசுவாரா? இதுக்கான டீட்டெயில வந்து சொல்லுவாரா மக்கள் கிட்ட? அப்படின்னா கிடையவே கிடையாது. இதனால எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கேள்விக்குறியா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாது. ரீல்ஸ்ல போட்டு என்ன பண்ணிடலாம், ஈஸியா தொழில் எல்லாரும் வந்து ஈஸியா வந்துடலாம். எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டீங்க, உங்களை மாதிரி ரீல்ஸ் பாக்குற கும்பல் நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல ரீல்ஸ்ல ஆட்சி நடத்துற கும்பல் நினைச்சிட்டு இருக்கீங்களா?
தொழில் முதலீடு செய்யறவங்கலாம் அவங்களாம் பிசினஸ் மேனுங்க. எப்படி அவங்க கேட்ட அணுகுமுறை பண்ணும், அந்த அப்ரோச்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து கடந்த துறை தொழில்துறை அமைச்சராக இருந்தார்ல டிஆர்பி ராஜா, அவர்கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு வாங்க, பாடம் எடுத்துட்டு வாங்க வேணா. அப்போ வேணா தெரியலாம் தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரி முதலீடுகள் உள்ள கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு. ஒரு அனுபவமும் கிடையாது. அதாவது எதனா ஒண்ணு பண்ணணும், எதனா ஒண்ணு ரீல்ஸ்லயே இருக்காதீங்க. அந்த ரீல்ஸ் முகத்திலிருந்து வெளியே வாங்க. இந்த ஆட்சியாளர்கள் ரீல்ஸ்ல இருக்காதீங்க. எதுக்கெத்தாலும் ரீல்ஸ், எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ், ஒரு ஆய்வுக்கு போனாலும் ரீல்ஸ், ஒரு நல்ல திட்டங்கள் செஞ்சாலும் ரீல்ஸ், எது பண்ணாலும் ரீல்ஸ். கேமராமேன்களை கூடயே வச்சுன்னு சுத்திட்டு இருப்பாங்க போல இருக்கு. பின்னாடி ஒரு கேமராமேன் எடிட்டரா போயிட்டே இருக்கணும், டக்கு டக்குன்னு எடிட் பண்ணி என்ன பண்ணிருக்கணும், அப்லோட் பண்ணினே இருக்கணும். அவ்வளவு ஃபாஸ்ட். ஆனா செயல்ல ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு திமுக அமைச்சு வச்சுட்டு போன கட்டமைப்பை உடைக்கிறது யாரு? ஏன் அந்த தொழில் முதலீட்டாளர்கள் இங்க வராம ஆந்திராவுக்கு போனாங்க? அதெல்லாம் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. திமுக இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு சூப்பரா கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா உடைக்கிறது இந்த தாவேக அரசு தான் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் எவ்வளவு சூப்பரான திட்டம், அந்த திட்டத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த திட்டத்தை கைவிடுற அளவுக்கு என்ன பண்ணுது இந்த தாவேக அரசு செயல்பட்டு இருக்கு அப்படின்றத பல குற்றச்சாட்டுகள் தாவேக அரசு மேல வச்சுட்டு இருக்கிறாங்க. இது மாத்திரம் இல்லாம தொடர்ச்சியா இந்த தொழில்துறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசுல எந்த அளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பல லட்சம் கோடிகள் என்ன பண்ணாங்க, முதலீடுகளை ஈர்த்தாங்க. ட்ரில்லியன் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு அதை நோக்கி ஓடினாரு. அதுக்கப்புறம் அந்த துறை சார்ந்த அமைச்சர் டிஆர்பி ராஜா எந்த அளவுக்கு தொழில்துறை நிறுவனர்கிட்ட பேசி முதலீடுகளை இங்க ஈர்க்கணுமோ அந்த அளவுக்கு ஈர்த்தாங்க. அது மாத்திரம் இல்லாம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. பல இடத்துல இந்த சிப்காட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஒரு மாவட்டத்தை எந்த அளவுக்கு ஒரு தொழில்துறை மாவட்டமா, ஒரு வளர்ச்சி திட்ட மாவட்டமா கொண்டு வந்தாங்க. இப்படின்ற ஒரு எல்லா பேசிக்கும் போயிட்டு திமுக ஆட்சி காலத்துல செயல்படுத்தி இருப்பாங்களா, அதுல போய் பாருங்க, எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். சோ இப்படி இருக்கும் பொழுது இவங்களாவே நினைச்சுக்கிறாங்க ரீல்ஸ்ல போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துடலாம். யார் வருவா ரீல்ஸ்ல? வேணும்னா வருவாங்க. உங்களுக்குன்னு முட்டு கொடுக்குறாங்கல்ல, ரீல்ஸ்லயே ஆட்சி நடத்திட்டு இருக்கிறவங்க, ரீல்ஸ்லயே தாவேக ஆட்சிக்கு முட்டு கொடுக்குறவங்க, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, முதலீடு பண்ண வருவாங்க. நாங்க என்ன பண்றோம், இத்தனை போஸ்ட் போடுறோம், இத்தனை இது பண்றோம், எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, இவ்வளவு எடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வருவாங்களே கண்டி உண்மையான தொழில் முதலீட்டாளர்கள் வரமாட்டாங்க. இன்னைக்கு வாங்கி கொடுத்த தொழில் முதலீட்டாளர்களே நீங்க கோட்டையை விட்டு என்ன பண்ணிருக்கீங்க, உட்கார்ந்து இருக்கிறீங்க. திமுக அதை கொண்டு வந்தது 15,000 கோடி ஒரு நிறுவனத்துக்கிட்டையும், இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட 29,000 கோடி என்ன பண்ணாங்க, உள்ள கொண்டு வந்தாங்க. அதை தக்க வச்சுக்க முடியல உங்களால. நீங்களும் புதுசா கொண்டு வர மாட்டீங்க. கொண்டு வந்தது இப்படி கோட்டை விட்டுறீங்க. என்னதான் இந்த அரசு, என்னதான் பிளான்ல இருக்கீங்க, அதெல்லாம் மொத்தமா சொல்லுங்களேன். ஏன் போனாங்க முதல்ல அதை சொல்லுங்களேன். ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ன பண்ணிருந்தாங்க, போட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதை கேன்சல் பண்ணிட்டு ஆந்திராக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னா இந்த நிறுவனம் என்ன ஆச்சு, என்ன குளறுபடி நடந்தது, யார் இதை கோட்டை விட்டா, இதுல யார் யாரு சம்பந்தப்பட்டிருக்கா, எந்தெந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, மினிஸ்டர் என்ன பண்ணியிருந்தாங்க, இது எல்லாத்தையும் சிஎம் வந்து விசாரிச்சாரா, விசாரிச்சு ஒரு அறிக்கை விட்டாரா? ஏங்க இது வந்து அப்படியே விட்டு போறது இல்லைங்க. இது மூலியமா ஜிடிபி அப்படின்றது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக இரட்டை இலக்குல கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு. இதை நீங்க கீழே எடுத்துட்டு வந்துடாதீங்க, தயவு செய்து கீழே எடுத்துட்டு வந்துடாதீங்க. எடுத்துட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு விளைவுகளை சந்திக்கும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் எந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டத்துல இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இவங்க 2 பேரும் போறாங்கன்னா இவங்களை பார்த்து மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க அப்படின்றது ஆராய்வோம். சும்மா போயிட்டாங்க திரும்ப நம்ம அதிகமா கொண்டு வந்துடலாம் அப்படி மனக்கோட்டை கட்டாதீங்க. அதை முதல்ல அமைச்சுக்கோங்க. ஒரு 2 நிறுவனம், கப்பல் கட்டுற நிறுவனம் போயிருக்கு, அதுவும் இல்லாம இத்தனை 1000 கோடி ரூபாயில புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இவங்க போயிருக்கிறாங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னு மத்த முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க அப்படின்றது யோசிப்பாங்க. யோசிச்சு அவங்கள மத்தவங்களும் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல போட்ட முதலீடுகள் எல்லாமே எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஒரு முதலீட்டாளர்களும். ஆனா தாவேக ஆட்சி அமைந்து என்ன கொண்டு வந்தீங்க, இருக்கிறதை கைவிட்டுட்டு என்ன பண்றீங்க, ஆந்திரா மாநிலத்துக்கு விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு நிலைமை தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்படியே போனா தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு என்ன கேள்விக்குரிய. அவங்க மினிஸ்டர் கீர்த்தனா அவர்களை எங்க இருக்கீங்க, என்ன பண்ணின்றீங்க, ஒரு ரீல்ஸ் ஆச்சுன்னா போடுங்களேன். இது மூலியமா தொழில் முதலீட்டாளர்களை இழுக்கணும் அப்படின்றது ரீல்ஸ் போட தெரிஞ்சதுல, ஏன் போனாங்கன்ற ஒரு ரீல்ஸ் எல்லாம் போடுங்களேன், அது மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் சொல்லுமா, நீங்க பேசவே மாட்டேன்றீங்க. உங்க மேல ஒரு மிஸ்டேக்னா வாயை மூடிக்கிட்டு அமைதியாவே இருக்கிறீங்க. எதனா ஒரு விஷயத்த சொல்லுங்க மேடம், தெரிஞ்சுக்கிறேன் மேடம்.
ஏன்னா ஒரு சாதாரண ஒரு குடிமனா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு மேடம், சொல்லுங்க மேடம் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காங்க. அரசு என்னங்க பண்ணிட்டு இருக்கு? முதலமைச்சர் விஜய் இதை குறித்து ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு? அவரை கேட்கறது தப்பு இல்லைங்க, அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அவருக்குன்னு ஒரு கூடாரத்தை போட்டு ஒரு 5000 பேர் வந்து நிப்பாட்டிட்டு ஒரு பஸ் எடுத்துன்னு வந்து நிப்பாட்டினாதான் அவர் பேசுவாரு. சட்டமன்றத்துல பேச மாட்டாரு, பிரஸ் கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அறிக்கை மூலியமா பேச மாட்டேங்கிறாரு, எது மூலியமா பேச மாட்டேங்கிறாரு. அவருக்குன்னு ஒரு கூடாரம் போடணும், 5000 பேர் அதுக்குள்ள வரணும், ஒரு பஸ்ஸை வைக்கணும், அப்பதான் அவர் என்ன பண்ணுவார், ஏறி பேசுவார். இதுக்குன்னு நம்ம இது எல்லாத்துக்கும் ஒரு கூடாரம் போட்டு 5000 பேர் உள்ள கொண்டு வந்து ஒரு பஸ்ஸை நிப்பாட்டிட்டு பேசுங்க சார் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சோ துறை சார்ந்த அமைச்சர்கள் என்ன பண்றாங்க? அதுக்கு இங்க என்ன பண்ணல, ஒரு பதில் இல்ல. சோ இப்படியே போனா இனி வரும் நாட்கள்ல வருகிற முதலீடுகள் கூட இவங்கள முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியே எடுத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு, வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க வெளியே போறாங்கன்னா ஏதோ ரீசனால தான் வெளியே போயிருப்பாங்க. ஏன்னா உள்ள வந்தவங்க புதுசா வந்தவங்க இல்ல, ஆல்ரெடி திமுக அப்படின்றது உள்ள கொண்டு வந்து வச்சிருந்தது. இப்போ இவங்க வெளியேறி இருக்காங்கன்னா இவங்க பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்க, இங்க தாவேகா அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, எந்த அளவுக்கு அரசு ஊழியர்களை போயிட்டு மிரட்டுறாங்க, டார்ச்சர் கொடுக்குறாங்க, ஆய்வுன்ற பேர்ல அது பண்ணலாம், இது மாத்திருவேன் அது மாத்திருவேன். ஒரு எம்எல்ஏ சொல்றாருங்க, அமைச்சர் சொல்றாங்க, தண்ணிலா காட்டுறதுக்கு மாத்திருவேன், கன்னியாகுமரிக்கு மாத்திருவேன். அதிகாரிகளை மிரட்டுற துணியிலேயே செயல்பட்டு இருந்தா எப்படி உங்களை நம்பி உள்ள வருவாங்க? நீங்க உள்ள வந்துட்டா நாளைக்கு 4 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, தாவேகா நிர்வாகிங்க, எம்எல்ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயத்துக்கு வருவாங்க. இது ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தானே இருக்கு. சோ தாவேகா ஆட்சி நம்பிக்கை இல்ல, இவங்க ஆட்சியில் எப்படிங்க நாங்க வந்து பிசினஸ் பண்ண முடியும்? உள்ள வந்து நாங்க முதலீடு செஞ்சுட்டு இவ்வளோ பிசினஸ்ல நாங்க எப்படி பண்ண முடியும்? ப்ராஃபிட் எப்படி எடுக்க முடியும்? எல்லாத்துக்கும் எல்லாரும் வந்துட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? சோ இந்த பயத்தால கூட ஓடி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சோ இதுக்கு அரசு தான் என்ன பண்ணணும், தெல்ல தெளிவா என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். துறை சார்ந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஏன் 15,000 கோடி அதுக்கப்புறம் 29,000 கோடி இந்த நிறுவனம் ஏன் தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டு ஆந்திராவுக்கு போனாங்க அப்படின்றத அவங்க டீட்டெயிலா சொல்லணும். ஸோ இப்படியே போனா நாளை பின்ன தமிழ்நாட்டில் யாருமே இங்க தொழில் தொடங்க வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தான் நம்ம கிட்ட இருக்குது. இதை பத்தி ஒரு கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.